வணக்கம். இன்றைய நம்ம கலந்துரையாடல்ல ஒரு முக்கியமான ரொம்ப ஆழமான ஞான நூலை பத்தி பார்க்க போறோம். ஆமா. ரமேஷ் பால்சேகர் அவரோட ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதுக்கான விளக்க உரை. இதோட வந்த A Duet of One, தி அஷ்டவக்ர கீதா டயலாக். இது வந்துட்டு ஞானகுரு அஷ்டவக்ரருக்கும் அவரோட சீடர் ஜனக மகாராஜாவுக்கும் நடுவுல நடந்த ஒரு உரையாடல். சரி. விடுதலைனா என்ன, மெய்யறிவுனா என்ன, நம்மளோட உண்மையான இயல்பு என்ன, இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகளுக்குள்ள இது போகுது. ஆமாங்க. இந்த உரையாடலோட சாராம்சத்தை நாம பார்க்க போறோம். ஆனா இது வெறும் புத்தக அறிவு மாதிரி இல்ல பாருங்க. அப்படியா? ஆமா. அந்த அறிவு நிலையை தாண்டி அனுபவமா நம்ம உண்மையான இயல்பை எப்படி உணர்றது, அதை நோக்கி தான் இது போகுது. ஓ. நீங்க, அதாவது நம்ம கேட்பவர் இந்த உரையாடலோட முக்கிய செய்திகளை சுலபமா புரிஞ்சுக்கணும், அதுக்கு உதவணும். அதுதான் நம்ம நோக்கம் இப்போ. ரொம்ப நல்லது. அப்போ இந்த நூலோட பின்னணி, அஷ்டாவக்ரர் யாரு, ஜனகர் யாருன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அவங்க பேச்சுக்குள்ள போலாம் இல்லையா? கண்டிப்பா. முதல்ல அஷ்டாவக்ரரோட ஆரம்ப போதனைகள், அதை கேட்ட உடனே ஜனகருக்கு என்ன ஆச்சு, அப்புறம் இந்த உரையாடல் முழுக்க வர்ற முக்கியமான தத்துவங்கள், அப்படி போலாம். சரி, அப்படியே போவோம். முதல்ல இந்த குரு சிஷ்யன் பத்தி சொல்லுங்களேன். அஷ்டாவக்ரர் பேர்லே ஒரு இது இருக்கே. ஆமா, அஷ்டவக்ரன், அதாவது 8 அங்கங்கள் வளைஞ்சவர். ஆனா உடல் குறைபாடு இருந்தாலும் ஞானத்துல ரொம்ப பெரியவர். ஜனக மகாராஜா ஒரு பக்கம் பெரிய சக்கரவர்த்தி, இன்னொரு பக்கம் உண்மையை தேடுற ஒரு தீவிரமான சாதகர். சரி. அப்படி இருக்கும்போது அவரோட சபைக்கு அஷ்டாவக்ரர் வரார். அங்க என்ன நடக்குது? அங்கதான் ஒரு சுவாரஸ்யம். அஷ்டாவக்ரரோட அந்த உடல் அமைப்பை பார்த்துட்டு சபையில சில பேர் சிரிக்கிறாங்க. ஜனகரும் கொஞ்சம் புன்னகைக்கிறார். ஓ. ஆனா அஷ்டாவக்ரர் இத பார்த்துட்டு இன்னும் சத்தமா சிரிக்கிறார். சிரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அஷ்டாவக்ரர் சொல்றார், தோல் தைப்பவர்கள் நிறைந்த சபையில நான் எப்படி மெய்ப்பொருளை எதிர்பார்க்க முடியும்னு கேக்குறார். அடேப்பா, அதாவது வெறும் தோலை மட்டும் பாக்குறவங்களுக்கு உண்மை எப்படி புரியுங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதேதான். குடம் வளைஞ்சா உள்ள இருக்கிற ஆகாயம் வளைஞ்சிடுமா? என் உடல் வளைஞ்சிருக்கலாம், ஆனா நான் எல்லையற்றவன் அப்படின்னு அவர் சொன்னதும் ஜனகர் அசந்து போயிட்டார். இவர்தான் நமக்கு சரியான குருன்னு முடிவு பண்ணிட்டார். இது மாதிரி கதைகள்ல உள்ளர்த்தம் இருக்கும்னு சொல்றீங்க. ஆமா, ஆன்மீக கதைகள், இப்போ புத்தர், ரமணர் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், இதெல்லாம் நேரடி பொருள் மட்டும் இல்ல. அதுக்குள்ள இருக்கிற ஆழமான செய்தியை புரிஞ்சுக்கணும். சில சமயம் கிழக்கத்திய ஞான நூல்கள்ல ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகள்ல சொல்லுவாங்க. ஆமா, அது ஏன்னு தோணும். அது எல்லா நிலை சீடர்களுக்கும் புரியணுமேங்கிறதுக்காக இருக்கலாம். சரி, இந்த கீதையோட மைய கருத்து என்னன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அறியாமைங்கிறது ஏதோ நமக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிறதால போறதில்ல. ஓ, அப்போ நாம இந்த உடல், இந்த மனம், இதுதான் நான் அப்படின்னு நம்மள நாமே அடையாளப்படுத்திக்கிறோம் இல்லையா? அதுதான் அறியாமை. சரி சரி. இந்த தப்பான அடையாளத்தை உடைக்கிறது, நம்ம உண்மையான இயல்புல நிலைக்கிறது, இதுதான் விடுதலை. இது வெறும் அறிவில்ல, இது ஒரு தெளிவு. அருமை. சரி, இப்போ அந்த உரையாடலுக்கு வருவோம். ஆமா. அஷ்டாவக்ரர் எப்படி ஆரம்பிக்கிறார் ஜனகர் கிட்ட? ரொம்ப கனிவா ஆரம்பிக்கிறார். என் குழந்தாய், மை சைல்டு அப்படின்னு கூப்பிடுறார். குழந்தாய்னா? அது குரு சீடனை முழுசா ஏத்துக்கிட்ட நிலை. அதே சமயம் சீடன் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்கிறதையும் குறிக்குது. கத்துக்க தயாரா இருக்கிறதையும் காட்டுது. நேரா விஷயத்துக்கு வராற போல. ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான போதனை சொல்றாரு இல்லையா? ஆமா, நேதான். நீ நிலம் இல்ல, நீர் இல்ல, நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எதுவும் நீ இல்ல. இதையெல்லாம் பார்க்கிற, அறியற சாட்சியான உணர்வு நிலைதான் நீ. இத உணர்றதான் விடுதலை. இதுதான் அடித்தளம். அடுத்த வரியிலேயே சொல்றார், உடல் மேல இருக்கிற அந்த நான் உடல்ங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அந்த உணர்வு நிலையில நீ சும்மா நிலைச்சு இருந்தாலே போதும். ஆமா. இந்த கணத்திலே, திஸ் வெரி மொமெண்ட், நீ சந்தோஷமா அமைதியா எல்லா கட்டுகள்ல விடுபட்டிருப்ப அப்படின்னு சொல்றார். இந்த கணத்திலேங்கிறது அது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா பாருங்க, நம்ம மனசு எப்பவும் எங்க இருக்கு? ஒன்னு நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கோம், இல்லைன்னா நடக்க போறத பத்தி கற்பனை பண்ணும். ஆமா, உண்மைதான். அந்த மன ஓட்டம் இல்லாத அந்த நிகழ்காலம், அதுதான் நித்தியமான கணம். அங்கதான் விடுதலை இருக்கு. அந்த நிலையில நீங்க எதையும் செய்யற ஆள் இல்ல. அப்போ நடக்கிறத சும்மா கவனிக்கிற ஒரு சாட்சி, அவ்வளவுதான். ஓ, சாட்சி நிலை. இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்வாரா? சொல்றாரு. இப்போ சூரிய ஒளி இருக்கு, அது எல்லா பொருளையும் நமக்கு காட்டுது. ஆனா அந்த பொருட்கள்ல போய் அது ஒட்டிக்குதா? இல்ல. அதே மாதிரிதான் உணர்வு நிலைங்கிறது எல்லா அனுபவங்களையும் அறியுது, ஆனா அதுல சிக்கிக்கிறது இல்ல. இதுதான் சாட்சி நிலை. ஆனா நடைமுறையில நாம தானே எல்லாத்தையும் செய்யற மாதிரி உணர்றோம். நான் செஞ்சேன், நான் போறேன்னு.
அன்ன என்ன ரொம்ப வலுவா இருக்கே. அதுதான் பிரச்சனையே. நான் செய்பவன் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு கொடிய கருணாகத்துக்கு ஒப்பிடுறார் அஷ்டாவக்ரர். கருணாகத்துக்கா? ஆமா, அந்த எண்ணம் தான் எல்லா துன்பத்துக்கும் மூல காரணங்கிறாரு. அதுக்கு மாற்று என்ன? நான் செய்பவன் இல்லை, எல்லாம் தானா நடக்குது, நான் வெறும் சாட்சி அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அமிர்தம் மாதிரி, அதுதான் விடுதலையை கொடுக்குங்கிறார். அப்போ இந்த சரி தப்பு, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் இதெல்லாம் மனசோட வேலை, உங்களோட இயல்பு இல்லைங்கிறார். உதாரணமா குளிரு சூடு, இன்பம் துன்பம் இதெல்லாம் இயற்கையா இருக்கிற ஒரு இருமை நிலை. சரி. ஆனா நம்ம மனசு என்ன பண்ணுது? தனக்கு பிடிச்சதை வேணும்னு கேக்குது, பிடிக்காததை வேண்டான்னு தள்ளுது. இந்த போராட்டம் இருக்கு இல்லையா? ஆமா. இதுதான் முரண்பாடு, டுவலிசம். இதுதான் சிக்கலே. ஞானி இந்த ரெண்டையும் சமமா பார்க்கறான். இந்த உலகம் ஒரு தோற்றம், நிஜம் இல்ல, மாயை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன உதாரணம் சொல்றா? ரொம்ப பிரபலமான உதாரணம் சொல்றார். கயிறுல பாம்பை பார்க்கறது. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். இருட்டுல ஒரு கயிறு கிடக்குது, அதை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம். ஆனா வெளிச்சம் வந்தா அது கயிறு தானே தெரியும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச தோற்றங்கிறது நம்ம அறியாமையால உண்மை மாதிரி தெரியுது. நீங்க அந்த ஆதாரமான உணர்வு நிலை, அதாவது அந்த கயிறு மாதிரி, அதனால எதுக்கும் பயப்படாம சந்தோஷமா இருங்க என்கிறாரு. சரி, தியானம் பத்தி என்ன சொல்றார்? தியானம் செஞ்சு விடுதலை அடைய முடியாதா? இங்க ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. நான் அந்த பிரிக்க முடியாத உணர்வு நிலை அப்படின்னு தியானிக்கிறதுல தப்பில்லை. அது அகந்த இல்லாத ஒரு நிலை. சரி. ஆனா நான் விடுதலை அடையணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட ஒரு பலனை எதிர்பார்த்து நீங்க தியானம் செஞ்சா, ஆமா, அந்த நோக்கமே ஒரு பந்தமா மாறிடும். அதுவும் அகந்தையோட ஒரு செயல்பாடுதான்னு சொல்றார். ஓவோ, அப்போ உருவம் இருக்கிறதெல்லாம் பொய், உருவமற்றதுதான் மெயின்னு சொல்றது. அப்புறம் கண்ணாடி பானை உதாரணங்கள் வேலை சொன்னீங்க. ஆமா, அது அந்த உணர்வு நிலையோட தன்மையை விளக்கத்தான். இப்ப கண்ணாடி இருக்கு, அதுக்கு முன்னாடி நிக்கிற உருவம் தெரியுது. ஆனா அந்த கண்ணாடிக்குள்ளையும் வெளியும் இருக்கு இல்லையா, அந்த வெளி. ஆமா. அது மாதிரி பரமாத்மா உடலுக்கு உள்ளேயும் இருக்கார், அதை தாண்டியும் இருக்கார். டிரான்செண்டன்ஸ். சரி. பானை உதாரணம். ஒரு பானைக்கு உள்ளேயும் ஆகாசம் இருக்கு, வெளியிலயும் ஆகாசம் இருக்கு. ஆமா, அது மாதிரி அந்த நித்தியமான உணர்வு நிலை எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு. இம்மெனன்ஸ். இதுதான் அந்த 2 உதாரணங்கள் மூலமா சொல்ல வர்றது. இவ்ளோ ஆழமான விஷயங்களை அஷ்டாவக்ரர் சொன்னதும் ஜனகர் எப்படி எடுத்துக்கிட்டார்? அவரோட பதில் எப்படி இருந்துச்சு? உடனே புரிஞ்சுக்கிட்டாரா? அதுதான் இந்த உரையாடல்ல ஒரு பெரிய ஆச்சரியம். ஜனகர் கேட்ட உடனே அந்த கணத்திலேயே உண்மையை உணர்ந்த மாதிரி தெரியுது. நிஜமாவா? ஆமா, அவர் சொல்றார், ஆஹா, என்ன அதிசயம், நான் பிரம்மா தொடங்கி ஒரு சின்ன புல் வரைக்கும் எல்லாமே அழிஞ்சு போனாலும் நான் அழியாதவன், அப்படிப்பட்ட என்ன நான் வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு பிரமிப்போட சொல்றார். அந்த உடல் மேலையும் இந்த உலகம் மேலையும் இருந்த பற்ற விட்ட உடனேயே தனக்குள்ளே அந்த பரமாத்மாவை கண்டதா சொல்றார். இந்த பிரபஞ்சமே உணர்வு நிலையோட வெளிப்பாடுதான் சொல்றதுக்கு சில உதாரணங்கள் சொல்றாரு இல்லையா? ஆமா, ரொம்ப அழகா சொல்றார். இப்போ கடல்ல இருந்து அலை வருது, நுரை வருது, குமிழி வருது. இதெல்லாம் தண்ணியை விட வேறையா? அது மாதிரி உணர்வு நிலையிலிருந்து தோன்றிய அந்த பிரபஞ்சம் அதை விட வேற இல்ல அப்படிங்கிறார். இன்னொன்னு, ஒரு துணி இருக்கு, அதுல இருக்கிற நூலைத் தவிர அது வேற என்ன? அதே மாதிரி இந்த உலகம்ங்கிறது உணர்வு நிலையத் தவிர வேற இல்ல. கரும்புச்சாறுல இருந்து வர சர்க்கரையில எப்படி அந்த சாரே முழுசா நிறைஞ்சிருக்கோ அது மாதிரி எனக்குள்ள தோன்ற இந்த பிரபஞ்சம் என்னாலே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப ஆழமா இருக்கு. நிச்சயமா. அப்புறம் சொல்றார், ஒளிதான் என்னோட இயல்பு, நான் தான் அந்த ஒளி. இந்த உலகம் வெளிப்படும் போது பிரகாசிக்கிறது நான் தான் அப்படின்னு தன்னோட நிஜ ரூபத்தை உணர்ந்து பேசுறார். முத்துச்சிப்பிய பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறது மாதிரி அறியாமையில ஆள்தான் இந்த உலகம் உண்மை மாதிரி தெரியுதுன்னு சொல்றார். அறிவு, அறிபவன், அறியப்படுற பொருள் அப்படின்னு ஒரு 3 விஷயம் ட்ரையாட் சொல்வாங்களே, அத ஜனகர் ஏத்துக்கலையா? அத மறுக்கிறார். இந்த 3ம் உண்மையிலே இல்ல, அறியாமையால இப்படி ஒரு தோற்றம் ஏற்படுது. ஆனா நான் இந்த தோற்றங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த களங்கமில்லாத உணர்வு நிலைதான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றார். துன்பத்துக்கு காரணமே இந்த இருமை மனப்பான்மைதான்னு சொல்றாரு போல. ஆமா, அதுதான் டியூயலிசம். நாம பார்க்கிற அனுபவிக்கிற பொருள்கள் எல்லாம் நிலையற்றது, நான் மட்டும்தான் அந்த ஒரே தூய உணர்வு நிலைன்னு உணர்றது தான் இதுக்கு தீர்வுங்கிறார். ஒரு கட்டத்துல நான் என்ன நானே தான் கட்டுப்படுத்திக்கிட்டேன் போல இருக்கு,
இப்போ இந்த உண்மை தெரிஞ்சதால நான் எண்ணங்கள் இல்லாம அந்த உணர்வு நிலையில நிலைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஆமா. அப்புறம் நான் இந்த உடல் இல்ல, எனக்குன்னு ஒரு உடலும் இல்ல, நான் தூய உணர்வு நிலை, வாழ்க்கை மேல ஒரு பற்று இருந்துச்சு, அதுதான் என்ன கட்டி போட்ட ஒரே விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அந்த அளவுக்கு தெளிவு வந்துருச்சு. கடைசியா தன்னை ஒரு எல்லையே இல்லாத பெருங்கடலுக்கு ஒப்பிடுறார். பெருங்கடலுக்கா? ஆமா, எனக்குள்ள, அதாவது அந்த கடல்ல மனசோட சின்ன அசைவு தான் இந்த உலகங்கள் எல்லாம் உருவாக்குது. தனிப்பட்ட ஆன்மாக்கள்ங்கிற அலைகள் வருது, கொஞ்ச நேரம் விளையாடுது, அப்புறம் மறையுது. ஆனா நான் அந்த கடல், இதனால கொஞ்சம் கூட பாதிக்கப்படுறதே இல்லைங்கிறாரு. ஆச்சரியம்தான். ஜனகரோட இந்த பதில்கள் அவர் எவ்ளோ ஆழமா, எவ்ளோ வேகமா உண்மையை உணர்ந்திருக்காருங்கிறத காட்டுது. குருவோட ஒரு வார்த்தை சரியான பக்குவத்துல இருக்கிற சீடன் கிட்ட எவ்ளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நிஜமாவே வியப்பா இருக்கு. ஜனகர் இவ்ளோ சீக்கிரம் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா அப்புறம் எதுக்கு இந்த உரையாடல் தொடரணும்? அதோட முடிஞ்சிருக்கலாமே. நல்ல கேள்விதான். ஜனகர் உண்மையை உணர்ந்தாலும் அந்த நிலையில எப்படி நிலைச்சு நிக்கிறது, அது சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகங்கள் வருமா, அந்த ஞானத்தோட வெளிப்பாடுகள் நடைமுறையில எப்படி இருக்கும், இதெல்லாம் பத்தி அஷ்டாவக்ரர் மேலும் விளக்குறாரு. அதனாலதான் உரையாடல் தொடருது. ஓ, சரி சரி. அப்போ அதிலிருந்து சில முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம். எது பந்தம், எது விடுதலைன்னு அஷ்டாவக்ரர் இன்னும் எப்படி விளக்குறார்? ரொம்ப நேரடியா எளிமையா சொல்றார். உங்க மனசு எதையாவது வேணும்னு ஆசைப்பட்டா, எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டா, எதையாவது வெறுத்தா, இல்ல எதையாவது புடிச்சு ஏத்துக்கிட்டா, சந்தோஷப்பட்டா, கோவப்பட்டா, இது எல்லாமே பந்தம்தான். சரி. இந்த மாதிரி விருப்பு வெறுப்புகள் இருந்து மனசு விடுபட்டுட்டா அது விடுதலை. சுருக்கமா சொன்னா அந்த நான் எனக்குங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் பந்தம், அது இல்லாம போனா விடுதலை. அப்போ ஞானியோட மனநிலை எப்படி இருக்கும்? அவன் இந்த உலகத்தோட எப்படி பழகுவான்? ஞானி வந்துட்டு இது செய்ய வேண்டிய கடமை, இது செய்யக்கூடாத பாவம், இது நல்லது, இது கெட்டதுன்னு எந்த விதமான பிரிவினைகளையும் மனசுல வச்சுக்க மாட்டான். ம், இயல்பா என்ன வருதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு திருப்தியா இருப்பான். முக்கியமா அவன் தன்னை ஒரு செயல் செய்பவனா, டூவர் பார்க்கவே மாட்டான். செயல்பாடு இல்லாமைன்னு சொல்றீங்க. அப்படின்னா ஞானி எதுவுமே செய்யாம சும்மாவே இருப்பானா? அப்படி இல்ல. வேணும்னே ஒரு செயலை செய்யறதும் அறியாம தான், வேணும்னே ஒரு செயலை செய்யாம இருக்கிறதும் அறியாம தான். ஓ, அப்படியா? ஆமா, ஞானிகிட்ட இருந்து செயல்கள் நடக்கும். ஆனா அதுல தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, நான் செய்யறேங்கிற அகங்காரம், ஒரு குறிப்பிட்ட நோக்கம், இதெல்லாம் இருக்காது. அது தானா நடக்கிற மாதிரி இருக்கும். சரி. அவன் அந்த செயல்களுக்கும் ஒரு சாட்சியா மட்டும் இருப்பான். இதுக்கு ஒரு நல்ல ஓமை சொல்றார். காத்துல அடிச்சிட்டு போற காஞ்ச இலை மாதிரி அவனோட உடல் மனம் இந்த வாழ்க்கையில இயங்கும்னு. காஞ்ச இலையா? ஆசைகளை பத்தி என்ன சொல்றார்? ஆசை எங்க இருக்கோ அங்கதான் சம்சாரம் இருக்கு. அதாவது இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சி இருக்கு. தீவிரமான பச்சின்மையோட அந்த ஆசைகளை கடந்துட்டா எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கலான்றார். அப்போ ஞானிக்கு கோவம், துக்கம் மாதிரி உணர்ச்சிகளே வராதா? ஒரு மரக்கட்டை மாதிரி இருப்பாரா? அப்படி சொல்ல முடியாது. ஞானி பார்க்கறதுக்கு சாதாரண மனுஷன் மாதிரி தான் தெரிவான். அவனுக்கும் பசி எடுக்கும், தாகம் எடுக்கும். ம். ஆனா உலகத்துல நடக்கிற நல்லது கெட்டது எதுவும் அவனை உண்மையில பாதிக்காது. தன்னோட உடம்பு செய்யற செயல்களை கூட ஏதோ பக்கத்து வீட்டுக்கார செய்யற மாதிரி ஒரு சாட்சியா நின்னு கவனிப்பான். அப்படியா? ஆமா, மரணம் பக்கத்துல வந்தா கூட அவனுக்கு பயம் இருக்காது. ஏன்னா அவன் உடல் இல்லேன்னு அவனுக்கு 100% தெரியும். ஏன், விடுதலை அடையணுங்கிற ஆசை கூட அவனுக்கு இருக்காதுன்னு சொல்றாரு. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட நீயே முடிவு பண்ணி செய் அப்படின்னு சொல்றாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அது முரணா இல்லையா? அது முரண் இல்ல. உண்மை என்னன்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட செயல்பாடு அவங்கவங்க இயல்பு, பக்குவத்தை பொறுத்தது. அது அந்த முழுமையோட, டொட்டாலிட்டியோட செயல்பாடோட ஒரு பகுதியா தானா நடக்கும். அங்க தனிப்பட்ட நான் செய்யறேங்கிற எண்ணத்துக்கு இடமே இல்ல. ஞானியோட செயல்கள் அந்த மாதிரிதான். அறிவு, அறியாமை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலைன்னு சொல்றாங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஞானிக்கு அறிவு, அறியாமை, பந்தம், விடுதலை, நீ எதுவுமே தன்னை பாதிக்காதுன்னு நல்லா தெரியும். இந்த உலகமே ஒரு கனவு மாதிரி, ஒரு கற்பனைன்னு அவன் முழுசா உணர்ந்திருப்பான். அதனால அவன் அந்த தூய உணர்வு நிலையாவே இருப்பான். அறிவையும் தாண்டி, அறியாமையும் தாண்டி ஒரு நிலை அது. ஆனா இந்த உண்மையை கேட்ட உடனே எல்லாரும் ஜனகர் மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு அஷ்டாவக்ரர் சொல்றார். அப்படியா? ஆமா, சரியா பக்குவமாகாத மனசு இன்னும் குழம்பி போகும். ஆனா தீவிரமான தேடல் இருக்கிறவங்களுக்கு இது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். இந்த உரையாடலோட கடைசியில
ஜனகர் அடைந்த அந்த துவைதமற்ற அதாவது நான் ஜுவல் நிலை எப்படி வர்ணிக்கப்படுது? அதுதான் உச்சகட்டம். ஒரு முழுமையான அமைதி நிலை. ஜனகர் கேட்கிறார், அறிபவன் எங்க, அறியும் வழி எங்க, அறியப்படும் பொருள் தான் எங்க இருக்கு? எதுவுமே இல்ல. செயல் இல்லாம இருக்கிறது, விடுதலை பந்தம்னு எதுவுமே இல்ல. குரு, சீடர், கடமை இன்னும் எதுவும் இல்ல. என்கிட்ட இருந்து எதுவுமே வெளிப்படல. ஆஹா. இது முழுமையான அந்த நானற்ற தன்மை, தூய உணர்வு நிலை மட்டும்தான் இருக்குங்கிற அனுபவத்தோட நேரடி வெளிப்பாடு. ஆக இந்த அஷ்டவக்ர கீதை முழுக்க நாம பார்க்கறது என்னன்னா, சிம்பிளா சொன்னா விடுதலைங்கிறது நம்ம ஏதோ புதுசா அடைய வேண்டிய விஷயம் இல்ல. நாம எப்பவுமே அந்த விடுதலை தான். அந்த உடல் மன எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட எந்த செயலோட விளைவுக்கும் பொறுப்பேற்காத சும்மா சாட்சியா மட்டும் இருக்கிற அந்த உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் தான் நம்மளோட உண்மையான இயல்பு. இத உணர்றதுதான் விஷயம். இந்த புரிதல் நாம ரொம்ப முயற்சி செஞ்சு கொண்டு வரதில்ல. நம்ம மேல நாமளே போட்டுக்கிட்ட அந்த தப்பான அடையாளங்களையும் அந்த சுமைகளை இறக்கி வச்சாலே போதும், அது இயல்பா வெளிப்படும். நீங்க இந்த ஆழமான தத்துவங்களை கேட்கும்போது ஒருவேளை உங்களுக்குள்ள நான் யார் அப்படிங்கிற கேள்வி வெறும் புத்தி அளவுல இல்லாம ஒரு உள்முக பயணமா மாறலாம். ஆமா. நான் செய்யறேங்கிற அந்த எண்ணம், நம்ம ஆசைகள், நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கிற மனப்பான்மை, இதெல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி வேலை செய்துன்னு நீங்க கவனிக்க ஆரம்பிக்கலாம். இது வெறும் தியரி இல்ல, உங்கள பத்தின ஒரு நேரடி விசாரணை மாதிரி. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலோட கடைசியில ஜனகர் கேக்குற மாதிரி சில கேள்விகள் இருக்கு. அறிவு எங்க இருக்கு, அறியாமை எங்க இருக்கு, நான் எங்க இருக்கேன், இது என்னோடதுங்கிறது எங்க இருக்கு, பந்தம் எங்க, விடுதலை எங்க, என்னோட சுய இயல்புக்கு குணம்னு எப்படி ஒண்ணு இருக்க முடியும்? இந்த கேள்விகள் பதில தேடுற கேள்விகள் இல்ல. ஒருவேளை அந்த கேள்விகளே பதில்களா மாறி நிக்கிற ஒரு நிலை அது. ஆமா. ஒருவேளை நம்ம மெய்யறிவை ரொம்ப தீவிரமா தேடுறது தான் அந்த மெய்யறிவு நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைக்கிற ஒரு திரையா இருக்குமோ? என்ன நினைக்கிறீங்க? இந்த சிந்தனையோட இன்றைய இந்த அலசலை நாம நிறைவு செய்வோம்.